வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த பதிவிலே ரகசியமான மாந்திரீக தாந்திரீக முறைகளை சூஃபி இறையியல் சம்பந்தமான இந்த யந்திரங்களும் மந்திரங்களையும் இப்போது பார்த்து வருகின்றோம். அடுத்ததாக உங்களுக்கு நான் கொடுக்கின்ற இந்த யந்திரமும் மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்த பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அதன் அடிப்படையிலே இங்கே நான் உங்களுக்காக இந்த யந்திரத்தையும் மந்திரத்தையும் கொடுக்கின்றேன். இதை யார் யார் எப்போது என்ன வேலைக்காக செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பதிவுக்குள்ளே சென்று நாங்கள் பார்க்கலாம் வாருங்கள். இந்த யந்திரத்தை ஒரு A4 சீட்டில் நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள். வரைந்து தெளிவாக அதை நீங்கள் வைத்திருந்து நீங்கள் முழுக்கில்லாதவராக சுத்தமான ஓர் இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இதை செய்வதற்காக கால நேரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அமைதியான ஒரு சூழலில் செய்வது மிகவும் சிறந்தது என்று கருதப்படுகிறது, கூறப்படுகிறது. இந்த யந்திரத்தை நீங்கள் வரைந்து கொண்டு அந்த யந்திரத்திற்கான வாசனை திரவியங்களை, அத்தர், ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்களையும், அகர்பத்தி, சாம்பிராணி என்ற தூபங்களை இட்டு நீங்கள் அதன் முன் அமர்ந்து இந்த வாக்கியத்தை, அதாவது நான் என்கின்ற கூறுகின்ற இந்த தாவீது என்று சொல்லக்கூடிய சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த யந்திரம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கும். காதலன் காதலிக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கும். உங்களது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருவதும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதும் இது போன்ற குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிக்கானது என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். தவறான வழியில் யாருக்கும் நீங்கள் பயன்படுத்த கூடாது என்பதை தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். நீங்கள் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்து ஒரு நிலையாக மனதை சாந்திப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு நீங்கள் இதை செய்து கொள்வீர்களானால் 100% உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு மந்திரமும் யந்திரமும் தான் இது என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறேன். ஆகவே நீங்கள் தவறான விடயங்களை தவிர்த்து கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் பரஸ்பரமாக குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான பதிவுதான் இது. இதை நீங்கள் நாள் கிழமை என்றெல்லாம் அல்ல, இதுக்கு நேரங்காலங்கள் என்பதும் அல்ல. உங்களுக்கு அதாவது அமைதியான சூழல் எப்போது ஏற்படுகிறதோ அந்த அமைதியான சூழலிலும் அமைதியான நிலையிலுமே உங்கள் மனதை நீங்கள் ஆசுவாசப்படுத்தி உங்கள் மனதை நீங்கள் சாந்திப்படுத்தி கொண்டு இந்த யந்திரத்தை வரைந்து வைத்து அதற்கு அத்தர், ஜவ்வாது, வாசனை திரவியங்கள் போட்டு அழகாக, அதாவது நல்ல மனதிற்கு இதமான சுகந்தமான ஓர் நிலையை உண்டாக்கிவிட்டு இந்த யந்திரத்தை வரைந்து நான் சொல்கின்ற இந்த தாவீதை நீங்கள் 111 முறை 3 நாட்கள் தொடர்ந்து அல்லது 7 நாட்கள் தொடர்ந்து சொல்லுவதால் உங்களுக்குரிய மாற்றங்களை நீங்களே காணலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலவும் என்பது உண்மை. அந்த சுவிட்ச் வேர்ட் என்கின்ற மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லியும் தருகின்றேன், இங்கே ஸ்கிரீனிலும் போடுகின்றேன். ஆகவே இதை பார்த்து இதை சரிவர முறையாக செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். அந்த வரிசையில் நீங்களும் ஆகுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து நான் இந்த மந்திரத்தையும் கூறுகிறேன். மாஹுவ அபுலோல் மாஃபில் அம்ரி, மாஹுவ அபுலு மாஃபில் அம்ரி. இதை நீங்கள் 111 முறை தொடர்ந்து 7 நாட்கள் செய்வது சிறந்ததாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி.